Hi, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா லெசன் லேர்ன்டு. ஸோ ஏப்ரல் மந்த் என்னென்ன பண்ணேன், என்னென்ன நான் ரீவேம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீக் ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு வீக் 1 என்ன பண்ணேன்னா எக்ஸசைஸ் காலேஜ் பண்ணேன். 5 o'clock இருந்துச்சு. நான் ஒரு 1 hour நல்லா இன்டென்ஸ் எக்ஸசைஸ் வார்ம் அப் மாதிரி வீட்லேயே பண்ணேன். ஸோ அதை பண்ணதோட எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஹோல் டே ஆக்டிவாக இருந்தது. அதே மாதிரி நான் பண்ணல லேட்டாக இருந்துச்சேன் அப்படின்னா அது ஹோல் டே ரொம்ப இன்ஆக்டிவாக ரொம்ப லேசினஸாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நான் நானே அதை ஃபீல் பண்ணேன். வீக் 2 and வீக் 3 ஏப்ரல் மந்தோட வீக் 2 and வீக் 3 நான் ஸ்டேகேஷன் மாதிரி நேட்டிவ் போயிட்டேன். மைண்ட் செட் லெவலில் எனக்கு அங்கே ஒரு ரீவேம்ப் ஒரு பூஸ்ட் மாதிரி எனக்கு கிடைச்சது. ஸோ மைண்ட் செட் எப்படின்னா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அங்கே போய் செல்ஃபாகவே நானே எப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ மைண்ட் செட்டை பொறுத்து நமக்கு நம்ம பண்ணுற ஒர்க்கு வேரி ஆகிட்டே இருக்கும் போல். ஸோ அதனால் அது ரொம்ப நான் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு மைண்ட் செட் இருக்கும். வீக்லி ஒன்ஸுங்கிறத விட டெய்லி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் அது ஆக்டிவாக குக்கிங்லேயோ இல்லை ஒர்க் பண்ணுறதுலையோ ஃப்ரீலான்சிங் பர்சனல் ஒர்க்லேயோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி சென்னை வந்ததுக்கப்புறம் ஹீட் டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா டூ மச் சம்மர்னால ரொம்ப ஹீட் நல்லா அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது பாடியில். ஸோ ஹெல்த் வைஸ் அதே மாதிரி ஹீட் தணிக்கிறதுக்கும் ஹைட்ரேட்டாக ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்குமே பிளான் பண்ணேன். ஸோ அதை இப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணதில் மே மந்த் எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லாக ஹைட்ரேட்டடாகவே எடுத்துக்கலாம். லைக் ஹைட்ரேட்டட் ஃபுட் லைக் ஜூஸு ஃப்ரூட்ஸு அதே மாதிரி ஈஸியாக நம்ம ஜீரணமாகிற ஃபுட் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி மார்னிங்கும் லஞ்சும் கொஞ்சம் ஹெவியாக லஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் மீல்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மீல்ஸ் எடுத்துலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக எப்படி சொல்கிறது ப்ரோட்டீன் ஃபைபர் அந்த மாதிரி இப்போ கிழங்கு வகை தோசை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோக்கு ஃபினான்ஷியல் மை ஓன் ஃபினான்சிங் ஜர்னி ஃபார் மை ஹோல் ஃபேமிலி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 300+ வியூஸ் சடனாக ஒரு ஷார்ட் பீரியடில் வந்திருக்கு. ஸோ அது தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ அந்த எக்ஸ்பென்ஸோட பார்ட் 2 வீடியோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அது எப்படின்னா இன்னும் பர்சனலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலாக எப்படி ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குது. அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லையுமே சேவிங்கை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்களே தவிர வர பணத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி யாருமே சொல்லலை. ஈவன் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டால் லைக் இந்தியாவிலேருந்து அவுட் ஆஃப் இந்தியா தான் வராங்க தவிர தமிழில் இந்தியாவில் அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ வர சேவிங் பண்ணுறது ஓகே, பட் வர அமௌண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுமே ஒரு தனி ஸ்கில்லு தான். ஸோ அதை நான் இப்போ ஒரு 8 மாதம் 9 மாதம் நான் ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட வியூ நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.